என்ன சாச்சு நம்மள குறுன்னு பாக்குறாரு? நீங்க இன்னும் இந்த கேஸ விட்டு வெளியில போகல? இல்ல சார், போகல. ஐயோ, இவன் ஒருத்தன் இங்க ஒண்ணு கண்ணை உருட்டிட்டு வருமே, அந்த பொண்ணு. இந்த ரெண்டும் வந்துட்டுனா கேஸ் முடியவே முடியாது. இன்னைக்கு எவ்வளவு நேரம் கோட்டை இழுக்குதோ தெரியலையே. நல்ல நேரம் பொண்ணு தர இந்த கேஸ் வந்து விலகிட்டான். இல்ல அவன் எந்த கேஸையுமே முடிக்க விட மாட்டான். உங்களுக்காக வாதாடுறதுக்கு இங்க யாரும் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்களா? வாங்கம்மா வாங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் வந்துட்டாங்களா? எதிர்த்தரப்பு வக்கீல தானே கேட்டேன். ஒட்டுமொத்த வில்லங்கமும் இங்கதான் நிக்குது. இன்னைக்கு கேஸ் முடிஞ்ச மாதிரிதான். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சர்ச்சியே குழம்பிட்டாரு டி. மீனா இருக்கல்ல, அதான். இல்லடி, நம்ம வந்தோடனே சர்ச்சு குறுக்குன்னு பார்த்தாரு. அப்பவே முடிவு பண்ணிட்டாரு டி. பாக்கட்டும், இன்னைக்குதான் பெரிய கச்சேரி இருக்குதே. பேப்பர்லாம் வந்துருமா டி? வாய்ப்பு இருக்குது. என்ன ரெடியா? நான் எப்பவோ ரெடி. இன்னைக்கு இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கொண்டுட்டு வாங்க. இந்த கேஸ சம்பந்தப்பட்டது யாரெல்லாம்? மெயின் குற்றவாளி அஜய். குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும், வக்கீல் சொல்ல வேண்டாம். அதை நிரூபிக்க தானே நான் வந்திருக்கேன். நாங்க கோர்ட்டுக்கு விளையாடுறதுக்கு வரல. நான் நீங்க விளையாடதான் வந்துட்டீங்களோ நினைச்சேன். உங்க கட்சிக்காரர் தான் கோர்ட்டோட டயத்தை வீணடிச்சு விளையாடிட்டு இருக்காரு. நீங்களா தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. ஐயோ, ஆளுக்கால நீயே போட்டு பந்தாடுதாங்களே. பேசாம நானே சார்ந்து நல்லது. மிஸ்டர் அஜய், நீங்க ஏதாவது பேச போறீங்களா? இல்ல, எனது வக்கீல் தான் பேசுவாங்க. ஆமா, இவர் பேசினா ஏதோ உளறி வச்சிடக்கூடாது. வக்கீலம்மா எப்படி காப்பாத்தி விட்டுருவாங்க நம்பிக்கை. அப்ப தைரியம் இருந்தா உங்க கட்சிக்காரரை பேச சொல்லுங்க. என் கட்சிக்காரர் நிரபராதி, அவர் தைரியமா பேசுவாரு. விக்ரம், நீ பேசலாம். இதுதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லிக்கிட்டு என்ன? என் கட்சிக்காரரும் நேர்மையானதான். அவரை இப்ப எல்லாத்தையும் சொல்லுவாரு. அப்படிதானே அஜய்? நீங்க சொல்லுங்க. நானா? மாமியார் கோர்த்து விட்டுட்டாவல்ல. அஜய் பையன் எப்படி திணறான் பாருங்க. மிஸ்டர் அஜய், இந்தியாவுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் கட்சிக்காரிடம் நீங்க கேள்வி கேட்கணும் அவசியம் இல்ல. உங்க கட்சிக்காரிடம் நீங்க கேள்வி கேட்டா போதும். அது நீதிபதி சொன்னா நல்லா இருக்கும். இல்ல யூபிஎஸ்சி நீங்க கேள்வி கேட்கலாம். சரி சொல்லிட்டாரு. அஜய், இந்தியாவுக்கு எதுக்கு வந்தீங்க? பிசினஸ் பண்ணதான் வந்தேன். இந்தியாவில் இப்ப நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒன்னும் பண்ணல. என்னுடைய கம்பெனி சார்லாம் இருக்குது. அதை வச்சு ஒரு கம்பெனி உருவாக்கலான்னு வந்தேன். உங்க கம்பெனி சார் எந்த கம்பெனி நீங்க எடுத்திருக்கீங்க? என் கட்சிக்காரருக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்துக்கலாம் என்று வந்திருப்பாரு. உங்களுக்கு இந்தியாவில் நிறைய கம்பெனிகள் இருக்குதா? அது வந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விசாரணை நடக்கும். இல்லன்னு சொல்லிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அப்படின்னா என்ன பிசினஸ் பண்றதுக்காக இந்தியா வந்தீங்க? அதான் என் கம்பெனி சார் எல்லாம். எந்த கம்பெனில உங்க ஷேர் எடுத்து வச்சிருக்கீங்க? டிஎம்எஸ். அது பிரைவேட் கம்பெனியா? ஆமா. நீங்க அங்க எத்தனை பெர்சன்டேஜ் ஷேர் எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன இவ்வளவு கேள்வியா கேக்குறாரு? எனது வக்கீல் பேசுவார். ஏன் நீங்க தானே ஷேர் வாங்குறீங்க, உங்க வக்கீல் வாங்கலையே? அவர் 75% ஷேர் வாங்கியிருக்காரு. உங்களுடைய சொந்த நிறுவனம் அஜய் பிரைவேட் லிமிடெட். 75%ல அஜய் பிரைவேட் கம்பெனின்னு ஒரு கம்பெனில கூட நீங்க ஷேர் வாங்கல. அப்படி எப்போ 75% ஷேர் வாங்குறீங்க? யுவனர், என் கட்சிக்காரரை இவர் மடக்கி பேசுகிறார். நான் கரெக்டா தான் கேள்வி கேட்கிறேன் யுவனர். எனது கட்சிக்காரின் கம்பெனியின் பெயரில் எந்த ஷேரும் வாங்கவில்லை. அதுக்காக அவர் ஷேரே வாங்கவில்லை என்று சொல்ல முடியாதே. அவர் தங்கச்சி ஹஸ்பண்ட், அவங்க அம்மா அப்பா எல்லார் பேர்லயும் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பேர்ல ஷேர் வாங்கியிருக்காரு. அஜய், உங்க பேர்ல இருக்கிறதானே உங்க பெர்சன்டேஜ்ல சேரும். உங்க பிரதரு சிஸ்டர் இல்ல. இதை எப்படி ஷேர்ல வரும்? அன்னைக்கு எனக்காக வாதாடுன்னு பார்த்தா என்னையே கோத்து விட்டுருக்கு. சொல்லுங்க, சச்சி கேட்கிறாருல. உங்க ரிலேட்டிவ் பேர்ல வாங்க ஷேர் எப்படி உங்க ஷேர் ஆகும்? அப்போ அத்தனை கம்பெனிலையும் நீங்க பார்ட்னரா இருக்கீங்களா? ஐயோ, ஆமா. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா? இருந்தா தானே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. இவர் பேரில் எந்த சொத்தும் இல்லை, இவர் பார்ட்னரும் இல்லை. இந்த அஜயோட நோக்கம் இந்த டிஎஸ் கம்பெனியை ஏமாற்ற வேண்டும். தனது பெயரில் சேர் எடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்ட இவர் பல கம்பெனிகளின் பெயர்களில் சேர் எடுத்து வைத்திருக்கிறார். எல்லாமே போலி கம்பெனிகள். அதற்கான சான்றை நான் கோர்ட்டாரிடம் ஒப்படைத்திருக்கிறேன். சரி, நீங்க அதை பார்க்கலாம். இவர் எடுத்த எந்த கம்பெனியும் இவருடையது கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் என்ன, அதில் வேலை கூட அவர் செய்யவில்லை. அப்போ நீங்க ஆள்மாறாட்டம் பண்ணீங்களா அஜய்? இல்ல, இந்த வக்கீல் பொய்யா சொல்றாரு. எதிர்க்கட்சி வக்கீலே கோர்ட்டை திசை திருப்ப பார்க்கிறார். அப்படின்னா தானே இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியும். அதுக்காக கோர்ட்டை திசை திருப்ப பார்க்கிறார். கோர்ட்டோட நேரத்தையும் ஏன் நேரத்தையும் வீணடிக்க நான் ஒரு நாள் விரும்ப மாட்டேன். இப்போது எதிர்க்கட்சி வக்கீல் அதுதான் பண்ணி கொண்டிருக்கார். யுவனர், எனது கட்சிக்காரர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தது 3 மர்ம நபர்கள் தன்னை கொலை செய்ய வந்ததாக மட்டுமே. இவர் என்னமோ கோர்ட்டுடைய டயத்தை வீணடித்து கோர்ட்டை திசை திருப்ப பார்க்கிறார். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு யுவனர். கோர்ட்டுடைய டயத்தை வீணடிக்கிறது இந்த செல்வாக்கு ஒரு நாள் விருப்பம் இருக்காது. அது பிடிக்காதுன்னு எதிர்க்கட்சி வக்கீலுக்கும் நல்லா தெரியும். ஐயோ, இப்போ நான் குற்றவாளின்னு ஒத்துக்கிடவா இல்லையா? மிஸ்டர் அஜய். எஸ் சார். அந்த 3 நபர்களை இதுக்கு கூட நீங்க பாத்திருக்கீங்களா?
இல்லை யுவனர், அது முற்றிலும் போய் இந்த அஜயை யாரும் கொல்ல பார்க்கல. செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக அனுதாபத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அனுதாபத்துக்காகவா? எஸ். இப்படி யாரோ கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னா கோர்ட்ல கேஸ் தேவையில்லாம போய்கிட்டு இருக்கோம். வந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு போயிடலான்னு நினைப்பு இந்த அஜய்க்கு. செய்யற திருட்டு வேலையை வெளியில தெரியாம மறைப்பதுக்கு தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நாடகம். இவரை இந்தியாவில கொல்லதுக்கு எவனும் இல்ல. ஏன்னா இவனை யாரும் மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. ஏக்கா கேட்டீங்களா? இந்தியால யார் வேணும் மனுஷனாவே நினைக்கலையா? ஐயோ என்னால சிரிப்பு அடக்க முடியலையே. கோர்ட்ல வேற எல்லாரும் அமைதியா இருக்காங்களே, என்னால சிரிப்பு கண்டு. யாருங்க அங்க என்ன சிரிப்பு சத்தா? ஏக்கா எப்படி இந்த ரணக்கலத்துல உனக்கு சிரிப்பு வருது? ஐயோ நீ வேற மறுபடியும் கேட்காத, அவ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. இல்லக்கா வேண்டக்கா, நான் வீட்டுலவே சொல்லுதேன்க்கா. அப்புறம் நான் பாட்டு கக்க பக்கன்னு சிரிச்சு விடுவேன். அதே அவ்வளவுதான். இது நல்லா இருக்கே, இப்படி வெறுப்பேத்ததாமா மீனகுட்டி. எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. இந்தியாவில எனக்கு கொல்லதுக்கு யாருமே இல்லையா? என்ன யாருமே மனுஷனாவே மதிக்கலையா? ஐயோ அம்மா. மீனக்கா என்னமோ பிளான போட்டுட்டா. அடே மீனக்கா, இது கோட்டு நடந்துகிட்டு இருக்கடி. என்ன பார்த்தா பரியாசம் பண்ணி சிரிக்கிறீங்க? யூ கண்டினியூ. என்னடி சொல்ற? சிரிங்கன்னு சொன்னேன். எப்படி சிரிப்பு வரும்? யூ ஷட் அப். அடேய் கோவம் வருது இல்ல? யோனர், இவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்ல. இங்க எதுக்கு நிக்கிறாங்க? என்ன சொன்னீங்க அஜய்? அக்கா அவன் வாயாலே நம்ம இந்த கேஸ் சம்பந்தம் இல்லன்னு சொல்லிட்டான்க்கா. என்ன அஜய் சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க கம்பெனி சேவை நீங்க வாங்கி இருக்கீங்க. கொலை முயற்சியில இவங்களும் இருக்காங்கன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அது அது வந்து சொல்லுங்க மிஸ்டர் அஜய், இவங்களுக்கு இப்ப சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. சொல்லுங்க மிஸ்டர் அஜய், இந்த கேஸ்ல இவங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஐயா அவசரப்பட்டுட்டேனே. சொல்லுங்க அஜய், இவங்க கம்பெனி சேவை நீங்க வாங்கிருக்கீங்க 70%. இவங்களும் இந்த பிரச்சனையில இருக்காங்கன்னு சொன்னா நான் ஏமாத்தி சார் வாங்கினது அத்தனை வெளியில தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்ல மாதிரி இருக்கதான் நல்லது. யுவனர், இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யுவனர். அவன் வாயாலே சொல்லிட்டான்டி. அத்தி நீங்க இவங்க கம்பெனி சேர் தானே வாங்கிருக்கீங்க? ஆமா யுவனர். அதிக சேர் வாங்கிட்டுன்னு பொறாமையில என்ன கொலை பண்ண பார்த்தாங்கன்னு நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அது இவங்க இல்லை யுவனர். நீங்க கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து சொல்லுங்க. இவங்க தான் உங்களை கொலை பண்ண பார்த்தாங்களா உங்க கம்பெனி சேருக்காக? இல்ல இல்ல இல்ல. வந்த 3 பேரும் வேற. அவங்க 3 பேரும் ஒரே வளர்த்தியா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்தான், ஒருத்தன் கட்டைப்பீடி குடிச்சிட்டு இருந்தான், ஒருத்தன் ரோஸ் பர்ஃபியூம் போட்டிருந்தான். இவனர் இவங்க இல்ல. நான் இவங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இவனர் என்ன இந்த கோர்ட் மன்னிக்கணும். உங்க இஷ்டத்துக்கு கேஸ் குடுக்கறீங்க, உங்க இஷ்டத்துக்கு வாபஸ் வாங்குறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோர்ட்டோட நேரத்தை நீங்க வீணடிச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் அஜய். எனக்கு என்ன கொல்ல பார்த்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாரு யுவனர். எனக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, என் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் யுவனர். ஐயோ மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. மிஸ்டர் பொண்ணுத்துறை. ஐயோ பொண்ணுத்துறை சிக்கிட்டானே. எஸ் யுவனர். என்ன கேசியா இது? அப்ப அன்னைக்கு எதுக்கு நீங்க விக்ரம கைது பண்ணீங்க? இந்த அஜய் கொல்ல பார்த்தானே. நான் அஜய் வீட்டுக்கு போகும்போது கைங்களுமா சிக்கினது விக்ரம் தான் சார். அடிக்கடி என்னையே சச்ச குறுக்குறுன்னு பாக்குறாரு. இந்த விக்ரம கைது பண்ண போகும்போது அவர் தப்பிக்க முயற்சி பண்ணலையா? இல்ல, அதுக்குள்ள நான் மடக்கி பிடிச்சிட்டேன். நான் கேட்டது அவர் தப்பிக்க முயற்சி பண்ணாரா இல்லையான்னு. இல்ல யுவனர். அவனே நலுற மீன்ல கலுற மீன். அது எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண வாரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓடாம இருந்தா? அடைச்சாச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு? அரை மயக்கத்துல இருந்தா யுவனர். அரை மயக்கத்துலனா? ஃபுல் போதையில இருந்தா யுவனர். என்னையே மறுபடியும் பாக்குறாரு. ஃபுல் போதையில இருந்தீங்களா? ஃபுல் போதையில இருந்தவனுக்கு ஃபுல் போதையில இருந்தியான்னு கேட்டா எப்படி தெரியும் யுவனர்? கரெக்ட். நீ ஃபுல் போதையில வேண்டாம் வேண்டாம், உன்கிட்ட வர்றதே தப்பு. அப்படி முடிவு பண்ணிட்டு நீங்களே போயிடும் யுவனர். நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் ஃபுல் போதையில இருந்தாரு, அப்படிதானே? எஸ் யுவனர். ஃபுல் போதையில இருந்தா அப்படின்னா இந்த அஜய் ஃபுல் போதையில இருந்தீங்களா எப்படி? ஐயோ அஜய், உங்ககிட்ட தான் கேட்க.
நீங்க அன்னைக்கு எனக்கு அந்த பழக்கம் கிடையாது வானர். குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டா, இதுக்கப்புறம் என்ன வானர்? லாஜிக்கு புரியலையே. மாமியார் என்னக்கா சொல்லுதாவ? என்ன சொல்றீங்க? அதான் விக்ரமே ஃபுல் போதையில இருந்தானே, உண்மை ஒத்துக்கிட்டாரே. போதையில தானே போனாரு, ஆனா கொலை பண்ணலையா? போதையில போயிருக்காரு, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஆனா உங்க கட்சிக்காரரு போதையில இல்லையா? இவனர் என் கட்சிக்காரர் புல் போதையில் போனது உண்மைதான், ஆனா உங்க கட்சிக்காரர் தான் போதையில இல்லையா? சின்ன பேசிக்கான ஒரு விஷயம். போதையில வந்தவனுக்கு பலன் அதிகமா இல்ல நார்மலா இருந்தவனுக்கு பலன் அதிகமா? சொல்லுங்க அன்னக்கிளி மேடம். அவர் கேக்குற கேள்வி சரிதானே? இவரு புல் போதையில போயிருக்காரு, அவர் போதையில இல்லாம இருந்திருக்காரு. இவர் தாக்க போகும்போது குடிக்காம இருந்தவரு தட்டி விட்டு இருக்க முடியாதா? இது திட்டமிட்ட சரி. அஜயை குழப்புவதற்காக இவர்கள்லாம் நடத்துகிற நாடகம். அஜய் சொன்னது என்னை தாக்க வந்தது 3 நபர்கள் என்று. 3 நபர்கள் சேர்ந்து ஒருவரை தாக்கினால் ஒருவரால் எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஆனா எனது கட்சிக்காரர் புல் போதையில போயிருக்காரு. அத பொண்ணுத்திர சாரால உறுதியா சொல்ல முடியுமா? இவர் உண்மையிலே முழு போதையில தான் போனாரா? ஆமா, நான் அவனை தூக்க முடியாம தான் தூக்கிட்டு வந்தேன். அது நடிப்பா கூட இருக்கலாமே, உங்களை திசை திருப்பதுக்காக. இல்ல அவன் புல் போதையில தான் இருந்தான். அது எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியுது? சாருக்கு அந்த பழக்கம் உண்டா என்ன? அது இல்ல. என்ன பொண்ணுத்திர சார், அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் புல் போதையில இருந்தாரா இல்லனா புல் போதையில இருக்கிற மாதிரி நடிச்சாரா? இல்ல அவர் கன்ஃபார்மா குடிச்சிருக்காருன்னு நீங்க எப்படி உறுதிப்படுத்துனீங்க? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா என்ன? இல்ல அந்த பழக்கத்துல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? பொண்ணுத்திர சிக்கிரும் பொழுக்கடா சார். பொண்ணுத்திரைக்கு அந்த பழக்கம் கிடையாது. இருக்குன்னு நான் உறுதியா சொல்ல முடியும். பொண்ணுத்திரையும் சிக்கிட்டானே? இல்ல, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்ப இந்த விக்ரம் நடிச்சிருக்கல, எப்படி நம்ம பிடிபட்டுருவோம்? இத வந்து தப்பிக்கிறதுக்காக, இந்த கேஸ் திசை திருப்பதுக்காக குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கலாமே. சரி, இவர்தான் குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணீங்க. அரெஸ்ட் பண்ணனா இவர் ஹாஸ்பிடல்ல கூட்டி போய் செக் பண்ணீங்களா? இவர் உண்மையிலே குடிச்சிருக்காரா இல்லையானே? இல்ல. ஏன்? அவனால எந்திரிச்சு கூட நிக்க முடியல, ஃபுல் போத. அதான். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அவன் குடிச்சிருக்கானே. நான் சொல்றேன் அவன் குடிக்கவே இல்லனே. இல்ல, அன்னைக்கு நான் ஃபுல் போதையில தான் இருந்தேன். தான் போதையில இருந்ததே அவனுக்கு தெரியாது. இவர் என்னன்னா நான் குடிச்சிருந்தேன் ஃபுல் போதையில இருந்தேனே அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் உண்மையை சொல்றேன் வானர், அன்னைக்கு ஃபுல் போதையில இருந்ததே இந்த பொண்ணு தரதான், இந்த விக்ரம் இல்ல. என்ன பொண்ணுத்திர குடிச்சிருந்தானா? இருக்க வாய்ப்பில்லையே. இல்ல, என் மேல நீங்க வீணா பழி சுமத்துறீங்க. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. பொண்ணுத்திர குடிக்க மாட்டானே. உண்மையை நான் சொல்றேன் வானர், என்ன நடந்துங்கிற உண்மையை நான் சொல்றேன். டிஎஸ்பி ரோகிணி, உண்மையை நீயா சொல்ல போறியா இல்ல கோர்ட் சொல்ல வைக்கட்டுமா? என்ன அப்பா எப்படி இந்த கேஸ்ல? இவர் யாரு? இது விக்ரம் அப்பாச்சா? இந்த கல்ல பையன் இந்த கேஸ்ல இருக்கானா? ஐயோ, தெரியாம இந்த கேஸ் என் கையில வந்துட்டு தலையே சுத்துதே. நினைச்சே இந்த ஆள வரக்கானுமே வந்துட்டானா? இவர் யாரு? இந்த கேஸ்ல புதுசா வந்திருக்காரு, இவர் யாரு? நான் சொல்றேன் வானர், சம்பவம் நடந்த அன்னைக்கு விக்ரம் என் வீட்ல தான் இருந்தாரு. விக்ரம் உங்க வீட்ல இருந்தாரா? நீங்க டிஎஸ்பி ரோகிணி தானே? எஸ் சார். நீங்க தனியா வீடு எடுத்திருக்கீங்களா இல்ல கவர்மெண்ட் கோர்ட்ரஸ்ல இருக்கீங்களா? கவர்மெண்ட் கோர்ட்ரஸ் தான் இருக்கு. விக்ரம் எத்தனை மணிக்கு என் வீட்டுக்கு வந்தாரு, யார் கூட வந்தாரு, எல்லா விவரமும் பொண்ணுத்திர சார் கிட்ட இருக்கு. நீங்க அவர்ட்ட கேட்டுக்கலாம். எஸ் ஓனர், நைட்டு 10 மணிக்கு போயிருக்கான். அப்ப எப்படி போயிருக்காரு? இல்ல, அப்போ அவன் போதையில இல்ல, நார்மலா தான் போயிருக்கான். இது தச்சனைக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎஸ்பி ரோகிணி வீட்டுல போகும்போது விக்ரம் போதையில இல்ல. பொண்ணுத்திர சார், அதே விக்ரமே அந்த கோர்ட்ரஸை விட்டு எப்ப போனாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள. போகவே இல்ல. வெளிய போனா தானே குடிச்சுக்க முடியும். ஒருவேளை டிஎஸ்பி ரோகிணிக்கு அந்த பழக்கம் இல்ல. நான் அன்னைக்கே மெடிக்கல் செக்கப் எடுத்துட்டேன். நான் எந்த ஆல்கஹாலும் பயன்படுத்துறது இல்ல. நீங்க பயன்படுத்திட்ட உங்க வீட்ல? இல்ல, என் வீட்டை அன்னைக்கே பொண்ணுத்திர சார் சோதனை போட்டாரு, எதுவும் எடுக்க முடியல. அப்படியே மிஸ்டர் பொண்ணுத்திர சார்? செக் பண்ண எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் விக்கி சாரும் வந்து என் வீட்டை சோதனை போட்டாரு. அவர் கையில ஏதாவது சிக்குதான்னு கேளுங்க சார். நானுமா? இல்ல சார், எதுவும் சிக்கல. அப்படி இருக்கும்போது விக்ரம் எப்படி புல் போதையில 4 மணிக்கு அஜய் வீட்டுக்கு போயிருக்க முடியும்? இவர் 4 மணிக்கு தான் போனாருன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா? விக்ரம் சார் என் வீட்டுக்கு வந்தது உண்மை. அவர் என் வீட்டுல தூங்கினாரு. காலையில 4:30 தான் வீட்டை விட்டு கிளம்பினாரு. அந்த நேரம் கரண்ட் இல்ல, அதனால சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. ஆனா அவர் நார்மலா தான் போனாரு. காஃபி குடிச்சிட்டு போனாரு, ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு போகல. ஹிவானார், என் கட்சிக்காரர் குடிச்சிட்டு போகல. அன்னைக்கு ஃபுல் போதையில இருந்ததே மிஸ்டர் பொண்ணுத்திர தான். நான் போதையில இருந்தனா? இல்ல இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. நான் போதையில இல்ல. குடிச்சவன் இன்னைக்கு சார் குடிச்சேன்னு ஒத்துக்க போறான். இல்ல, அவன் குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அம்மா, நீங்க தப்பா பேசுறீங்க. நான் சரியா பேசுறேன். அப்படி சாட்சி சொல்றாங்க, முன்னாடி வந்து சொல்லலாம். இவன பொண்ணுத்திரைக்கு அந்த பழக்கமே கிடையாது. என்னால நிரூபிக்க முடியுவானார். அன்னைக்கு பொண்ணுத்திர ஃபுல் போதையில இருந்திருக்கா. அவனுக்கு மன உளைச்சல். திருமண வாழ்க்கை சரியா அமையல, வீட்லயும் நிம்மதி இல்ல. அதனால அன்னைக்கு ஃபுல் போதையில இருந்திருக்கா இந்த பொண்ணுத்திர. நான் எல்லாரும் போய் சொல்றாங்க. இல்ல, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நல்லசிவன், நீங்க வாயை திறக்க போறீங்களா இல்லையா? உண்மையை நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லது. அன்னைக்கு அவன் குடிச்சிருந்தானா குடிக்கலையா? இந்த பொண்ணுத்திர குடிச்சாங்கிறதுக்கு
இவன் மனைவி ஆதிராவே சாச்சிருக்கா. ஆதிரா சாட்சியா? நல்ல போதையில இருந்திருக்கா. அந்த போதையோட வீட்டுக்கு போயிருக்கா. ஆதிரா கிட்ட சண்டை போட்டிருக்கா. ஆதிரா கத்திக்கிட்டு வெளியில வந்திருக்கா. அதுக்கு இந்த பொண்ணுத்தோட தம்பிங்க சாட்சி. இந்த பின்னாடி நிக்கானே விக்கி கூட சாட்சி. மிஸ்டர் விக்கி, நீங்களும் உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது. ஐயோ, அது வந்து இல்ல. அண்ணனை காப்பாத்துறேன்னு ஒட்டுமொத்த குடும்பமானவும் வெளியில போயிடாம உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது. உங்க அண்ணனை குறிச்சிருந்தா ஆதிரா கிட்ட சண்டை போட்டா ஆதிரா வெளியில வந்தா நீ சமாதானப்படுத்தின. அப்புறமா இவனை தூக்கி உள்ள போட்ட, அப்படிதானே? என்னடா நான் என்ன கிட்ட குடிச்சேன்? எஸ் யுவனர். இல்ல இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். யுவனர், பொண்ணு தர குடிச்சாங்கக்காக குற்றவாளி நான் பொண்ணு தரேன்னு சொல்லல. அன்னைக்கு பொண்ணு தரையும் ஃபுல் போதையில இருந்தான்னு தான் நான் சொன்னேன். அந்த ஃபுல் போதைக்கு காரணம் இந்த நிக்கிற இந்த ஆசாமி தான் காரணம். அட பாவி பையல, அப்போ அன்னைக்கு பழக்கமே இல்லாதவனுக்கு கொடுத்தது நீதானா? என்ன நடந்தது நான் சொல்றேன் யுவனர். கோர்ட்டுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாதான் இருக்கும். ஆனா கோர்ட் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த நிக்காங்களே டிஎஸ்பி ரோகிணி பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் பஸ்ஸே வராத இடத்துல பஸ்ஸுக்காக காத்து நின்றுருக்காங்க. இந்த விக்ரம் சாரு அங்கதான் டூட்டி பார்த்துட்டு வந்திருக்காரு. அங்க டிஎஸ்பி ரோகிணி தனியா பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருக்காங்க. இரவு 7 மணி. இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். விக்ரம் டிஎஸ்பி ரோகிணியா பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கும்போது இரவு கரெக்டா 7 மணி. அப்படிதானே டிஎஸ்பி ரோகிணி மேடம்? எஸ் விக்ரம். ஆமா, எனக்கு கரெக்டா 7 மணிக்கு டியூட்டி முடிஞ்சது. ஆனா விக்ரமே டிஎஸ்பி ரோகிணிய பைக்ல ஏத்துனது 8 மணிக்கு. அதான் 7 மணிக்கே பாத்துருக்காரு, பிறகு 8 மணிக்கு ஏத்திருக்காரு. இல்ல, எதுக்கு ஒரு பொண்ண பைக்ல ஏத்துவானே, அதனால பெரிய பிரச்சனை வரும்னு அப்படியே போயிருக்காரு. ஆனா போனவருக்கு மனசு கேட்கல. போலீஸா இருந்தாலும் உங்க ஒரு பொண்ணு தனியா விட்டுட்டு வந்துட்டோமேனு வீடு வரைக்கும் போன விக்ரமுக்கு மனசு ஒருத்திருக்கு. அவரே வீடு வரைக்கும் போயிட்டு தான் திரும்ப வந்திருக்காரு. அப்பவும் டிஎஸ்பி ரோகிணி அங்கதான் நின்று இருக்காங்க. டிஎஸ்பி ரோகிணி, விக்ரம் உங்களை வண்டியில ஏத்தும்போது மணி கரெக்டா எத்தனை? 7:45 8 இருக்கும். உடனே எங்க இருந்து கிளம்புனீங்களா? இல்ல, என்ன விக்ரம் வாங்கன்னு கூப்பிட்டா எனக்கு மனசு கேட்கல, நான் வரலன்னு தான் சொன்னேன். அதுக்கு இந்த விக்ரம் என்ன சொன்னாரு? இல்ல பரவாயில்ல, நான் கொண்டு விட்டுறேன்னு பேசிட்டு இருந்தாரு. அப்படி எவ்வளவு நேரம் பேசிருப்பீங்க? ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்போம். எந்த நம்பிக்கையில அவர் பின்னாடி போனீங்க? ஏன் கேக்குறேன்னா, இந்த விக்ரம் மேல பல கிரிமினல் கேஸ் இருக்குது. இந்த விக்ரம் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் நம்பிக்கையில தான் பைக்ல போனீங்களா? என்னடா விக்ரம், என் மாமியார் உன்னை இப்படி அசிங்கப்படுத்துதாவ? கேஸ் மட்டும் முடிட்டோம், அப்புறம் தானே இருக்குது. இல்ல, அவர் நான் இப்ப எந்த தப்பும் பண்ணல, மனுஷனா வாழ விரும்புறேன் அப்படின்னு பேசினாரு. எல்லா யக்கினும் பேசுறது தானே? இதுக்கு நான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு உள்ளே போயிருக்கலாம். இவ்வளவு அசிங்கப்படணும் அவசியம் இருந்திருக்காது. நிச்சயமா ஒரு பொண்ணுக்கு தெரியும், ஒருத்தன் மனசார பேசுறானா நடிக்கிறானே ஒரு பொண்ணால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்க விக்ரமா கண்டுபிடிச்சீங்க. அவன் நல்லவனே. நிச்சயமா அவர் ரொம்ப நல்லவர் தான். அத்தே புண்ணியவதி, நீ ஒருத்தியாரி நான் நல்லவன்னு சொன்னியா? அவர் ரொம்ப நல்லவரா இல்லனா? ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இங்க இருக்க எல்லார கட்டிலும் அவர் ரொம்ப நல்லவர். நான் நல்லவன் சொல்றேங்க மத்தியில நான் கெட்டவன் சொல்ற ஒரு நல்லவர். நம்மளதான் சொல்றா. ஏதாவது இருந்தாலும் நேர்மையா பேசுங்க. இது என்ன குத்தி பேசுறல? நான் உண்மைதான் சொன்னேன். ஆமா, அவன் ரொம்ப யோக்கிய. நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் விக்ரம் யோக்கியம் தான். அவர் மனசு செஞ்சு யாருக்கு எந்த தீங்கும் பண்ணல. நீங்க தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சண்டை பெறாச்சிடுங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யுவனர், இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு ஒண்ணு விடாம நான் சொல்றேன். அப்ப தெரிஞ்சிடும் குற்றவாளி யாருன்னு. நம்பிக்கை இருந்தா வாங்க. வீடு வரைக்கும் போனேன், மனசு கேட்கல. அதான் இல்ல, நம்பிக்கை இருந்தா வந்தா போதும். அப்படி இல்ல. அதானே, என் மேல யாருக்கும் நம்பிக்கை வராத. நான் வரேன். இது எப்படி இருக்கு? நம்பணும், இந்த விக்ரம நம்பணும். உங்களை கருத்துல கொண்டுட்டு போயிட மாட்டேன். என்ன பண்றீங்க? இல்ல, குடிச்சிருக்கணும் உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல, அதை செக் பண்ண சொன்னேன். மோந்து கூட பாக்கல. நம்பிக்கையோட வாங்க. இல்ல, எனக்கு அப்பெல்லாம் சந்தேகம் இல்ல. அப்ப எதுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அது சரி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. கிஷோருக்கு போன் அடிக்க, அவன் வந்து கூட்டிட்டு போவான். கரெக்டா? இல்ல, நான் வரேன். நிஜமாவா? வரேன். சிரிச்சுட்டு சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல. வாங்க வாங்க. சரி. என்ன பிடிக்கணும் இஷ்டம் இருந்தா பிடிச்சுக்கோங்க. அது இல்ல, இப்படியும் 50,000 தானே போவோம். கொஞ்சம் சேஃப்டிக்கு தான். பைக்ல ஆங்குறது கொஞ்சம் சிக்கன் பிடிச்சுக்கோங்க. சரி. எவ்வளவு ஸ்பீட்ல போவீங்க? பாத்தீங்களா, போலீஸ் குத்தி என்கிட்டே கட்டுறீங்க. நான் உண்மையை சொல்றேன். நீங்க வரலன்னா 80-90 தான் போவேன். இப்ப நீங்க இருக்கனால 50க்கு மேல போக மாட்டேன். தைரியமா உட்காரலாம். பொண்ணை கூட்டிட்டு போறேன், அவ்வளவு ஸ்பீட்ல போவேனா? நிஜமாவே 50க்கு மேல போகாதீங்க. ஏன்? எனக்கு கொஞ்சம் வேகமா போனா தலை சுத்தும். அப்படியா? சரி சரி, நான் 50க்கு கீழே போறேன். அதுக்கு தான் சொல்றேன், என்ன புடிச்சுக்கோங்க. தோல்ல புடிச்சுட்டாலும் சரி, இடுப்புல புடிச்சுக்கிட்டாலும் சரி, புடிச்சுக்கோங்க. ஒன்னும் தப்பு இல்ல. சரி. நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. என் பைக்ல முத வந்த பொண்ணு நீங்க மட்டும்தான். நம்பிட்டேன் சார், நம்பிட்டேன். இந்த மாதிரி பையனெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்களே.
சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் என் பைக்ல நான் எந்த பொண்ணையும் ஏத்தல. எனக்கு ஏத்தவும் பிடிக்காது. நீங்க தான் என் வண்டியில மொத வந்திருக்கீங்க. நான் பொம்பளை சீட்ல விக்குறேன், ஆனா யாரையும் பைக்ல கூட்டிட்டு போல. ஒத்துக்கிறதுக்கு மனசு வேணுமே. பாத்தீங்களா? இல்ல சும்மா சொன்னேன். போட்டு நல்லா பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்க, நீங்க போங்க. கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன். உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஒரு நிமிஷம் தீண்டாடுதே. ரோஹிணி, ஐயோ உடச்சு சாப்பிட்டுட்டேனே. இல்ல ஸ்லிப் ஆயிட்டேன். நல்லா பிடிச்சுக்க. போ. டேய் உன்னை பார்த்த நான் என்னையே மறந்துடுவேன்டா. எதுக்கு கொஞ்சம் தள்ளியே இருப்பா. அழகு என் பப்பி செல்லம், என் கண்ணு குட்டி செல்லம். அழக கண்ணத்தை பாரு, ஆப்பிள் மாதிரி. நீ கெட்டவனா இல்ல, கெட்டவ மாதிரி நடிக்கிற நல்லவன். உன்னை எவளுக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த ரோஹிணிக்கு தான். உன்னை முத காதலிச்சவா நான்தான். இந்த உலகத்திலே உன்னை காதலிச்சவா நானாதான் இருக்க முடியும். எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஐயோ இதெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? எப்படி தெரியும்? இன்னும் வண்டியை எடுக்கல, கண்ணாடியில பார்த்தேன். இன்னும் போகவே இல்லையா? ஐயோ நான் வண்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டேன். இல்ல ரோகிணி, டிராபிக்கா இருக்குது. நான் கிளம்பிட்டேன். நான் சொன்னேன் பாத்தீங்களா பாஸ், எப்படி மாறிட்டாரு பாத்தீங்களா? இனி இவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இந்த வேலையை நீ தான் முடிக்க போற. நானா? வேற ஒண்ணு இல்ல. இப்ப இவன் டூட்டி முடிஞ்சு போறான். இப்ப பொண்ணு தரன்னு ஒருத்தன் வருவான். அவங்கிட்ட உன் தம்பி கொடுத்தானே இந்த பாட்டுல மட்டும் கொடு, போதும். வேற நீ எதுவும் பேசணும். தம்பின்னு மட்டும் சொல்லி கொடு, அது போதும். போலீஸ் ஆபீசரு அது. நீ தம்பின்னு சொல்லி கொடு, எந்த சந்தேகமும் வராது. போ. எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல, பயமா இருக்குது. ஆகா வந்துட்டாரு. வந்த உடனே போனா சந்தேகம் வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். யாரும் இப்ப கோழி போவாதீங்க. அங்க பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அந்த வழி போக முடியாது. இல்ல இங்க வழி இங்க வாங்க. அங்க யாரு கூட்டம் போடாத போய்கிட்டாரு. லத்திய எடுத்தா ஒருத்தரையும் நிக்க முடியாது. போய்கிட்டாரு. அதுல யாரும் கூட்டம் போட்டு கிளம்பு. சொல்லுங்க மீனாக்கா. எங்கடே இருக்க? வீட்டுக்கு இப்பதாக்கா வந்தேன். அப்படியா? நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதான் என்ன கூட்டு போவியான்னு கேட்கறதுக்கு தான் போன் அடிச்சேன். அங்க வேற யாரும் இல்லையா? ஒரு பையன் காணோம்டா. ஸ்கூட்டி என்ன காச்சுது? அது ஏன்டா கேக்குறது? பெரிய சோகம்டா. அக்கா எனக்கு ரொம்ப வேலை இருக்குக்கா, தெரியாம கேட்டுட்டேன்க்கா. அட வளர்ந்தவனே, என் வண்டி கதையை யாராவது கேக்கீங்களாடா? அண்ணி கொஞ்சம் அவளுங்க. ஹே கிசாரி, நீ எங்கடா போற? ரோஹிணி வீட்டுக்கு போற. இப்ப என்ன? அத்தாடி ரோஹிணி வீட்டுக்கு போறியா? ஐயோ அண்ணி கத்தாதீங்க, தேன்மொழி வீட்டு தான் இருக்கா. அத்தாடி தேன்மொழி வீட்ல தான் இருக்காளா? நீ ரோஹிணி வீட்டுக்கு போற? அண்ணி அப்போ வச்சிடாதீங்க அண்ணி, முக்கியமான மீட்டிங், அவளை கூட்டிட்டு போகணும், அதுக்கு தான் போறேன். எப்படியோ ரோஹிணி வீட்டுக்கு தானே போற? அண்ணி மீட்டிங் அண்ணி, இன்னும் half an hour நாங்க இருக்கணும். என்ன சேட்டை பண்ணுதாங்க. நானும் ரோஹிணி வீட்டுக்கு வரேன்டா. சரி வாங்க அண்ணி. டேய் பொண்ணு தான லைன்ல தான இருக்க? லைன்ல தான் இருக்க. நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்க. டேய் நீ போன் வச்சிரு. நான் கூட்டி போறதுக்கு ஒருத்தன் கடச்சிட்டான். சரிங்கக்கா. மீனாக்கா தான். மனசு சந்தோஷமா இருக்கு. ஆதிரா கிட்ட போன போட்டு பேசிப்போமா? என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க மாமா, நான் ரொம்ப பிஸி. அதான் ஒரே ரிங்ல போன் எடுத்தீங்களோ? அப்படின்னா என் போன் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. சரி, கரெக்டா 12 மணிக்கு டூட்டி முடிஞ்சு வந்துருவேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? சீக்கிரம் வந்துருவேன். சரிங்க மாமா. சந்தோஷப்பட்டு சிரிச்ச மாதிரி இருந்தது. சேச்சே இல்லையே, எனக்கு இப்பமே தூக்கமா வருது மாமா. தூங்கிட்டேன்னு வச்சுக்கோயே, ஓட்ட விட்டு அடிப்ப. தூக்கமா வருதா? நிஜமாவே உனக்கு தூக்கமா வருது? ஆமா மாமா. பாதவத்தி நீ தூங்கினாலும் தூங்கிடுவ. தூங்குனு வச்சுக்கோயே, அவ்வளவுதான். சரிங்க மாமா. சரி அப்புறம் அப்புறம்னா ஏன் இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டியே இல்லையோ? ஆளில்லாத கடையில டீ ஆத்தின கதை தான். இங்க பாலம் ரிப்பேரு, இங்க அவ்வளவு பப்படிக்கலாம் கூடல. அதான் சும்மா தான் டூட்டி பார்த்துட்டு இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை வராது. அதான் ஐயா போன் அடிச்சிருக்காரு. அது சரி,
என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா? ஐயோ, அது வந்து அப்புறம் ஆமா, சரி, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நைட்டி போட்டிருக்கேன்னா அவ்வளவுதான். ட்ரெஸ் சேலை கட்டியிருக்கேன் மாமா. ஆ, இன்னைக்கு சேலைலாம் வேண்டாம். ஒரு கிரீன் கலர் டாப்பும் பிளாக் கலர் பாவடையும் போடுவல்ல, அதை போட்டுக்க. அதுவா? அது உனக்கு சூப்பரா இருக்கும். அதை போடுன்னு. ம், சரிங்க மாமா. அப்புறம் வேற நீங்க சொல்லுங்க மாமா. மணி 9 மணி ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல. ம், ஆமா மாமா. இதே மாதிரி எப்பவும் டூட்டி பாருங்களா. இதே மாதிரி எப்பவும் டூட்டி பார்க்கணுமா? அவன் விக்ரம் போயிட்டான், அதனால பாத்துட்டு இருக்கேன். பேசுனா நல்லா இருக்கா? என்ன, நீங்க பேசினா நல்லா இருக்காதா? சரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ம், ஆ, ஞாபகம் இருக்கு. ரெடியா இருக்கணும். ம், சரிங்க மாமா. அப்புறம் இதை வாங்கிட்டு வரணுமா? ம், முடிஞ்சா பூ வாங்கிட்டு வாங்க. இதே இப்பவுமே வாங்கி வச்சிருந்தேன். ஒரு கடை ஒண்ணு இருக்காது என்ன? சரி, போனை வாங்கி நான் போய் பூ வாங்கி வச்சிருந்தேன். ம், சரிங்க மாமா. மறந்துடாத. கிரீன் கலர் டாப்பு, பிளாக் கலர் பாவாடை. ம், புரியுதா மாமா? சரி சரி, அப்புறமா பேசுறேன். யாரே? வணக்கம் சார். என்ன? இது உங்க தம்பி கொடுத்துட்டாங்க. சரி, கொண்டாங்க. தம்பி ஒன்னு மறுசொல் வாங்க வாங்கிட்டாலே. சரி. விக்கி கொடுத்துட்டானா கரண் கொடுத்துட்டானு கேட்கலையா? போன் அடிச்சு. ஐயோ, டேய், அது யாரா நின்னுட்டு போப்பா. என்ன என்னது கொடுத்துட்டு இருக்கான்? இப்படி வடடிக்குது. இது விக்கி போய் உள்ள வேலையா தான் இருக்கிறோம். நான் இன்னைக்கு டூட்டி முடிஞ்சு சீக்கிரம் போவேன்ட்டு என்னமோ கலந்து கொடுத்துருக்கான். டேய் விக்கி, இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு எங்க இருந்தா கத்துக்கிட்டு வரணும் தெரியல. ஐயோ, இப்ப குடிக்கவா? டூட்டி முடிஞ்ச நேரத்துல குடிக்கவா? வேண்டாம், இப்ப குடிச்ச இதை வில்லுங்க மேல போதே, போகும்போதே குடிச்சுக்கலாம். சொல்லடா விக்கி. டேய், நீ இன்னும் வீட்டுக்கு போல? டேய், இதெல்லாம் உன் வேலை தானே? என்னடா? டேய், டூட்டி முடியறதுக்கு நேரம். என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? டேய், வந்தேன்னு வச்சுக்க. டேய், நீ முதல்ல வீட்டுக்கு போடா. நான் வேணா டூட்டி பார்க்கட்டா? இல்லடா, 12 மணிக்கு முடிஞ்சிடும். டேய், என்ன ஒண்ணு புரியல? புரியல, எல்லாம் புரிஞ்சுது. சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு போனா. சரி, 12 மணிக்கு முன்னாடி போ பாக்குறேன். சீக்கிரம் போடா. அங்க யாரும் இல்லல்ல? இல்லதான், இருந்தாலும் போடா வீட்டுக்கு. சரிடா. இவ என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறான்? சப்பா. டேய், என்னடா இப்படி இருக்குது குடிச்சா? நேரமே போக மாட்டேங்குதே. அத்த நல்லா கடற்கடன்னு போவோம். மணி என்ன? 11 மணி ஆயிடுது. கிளம்ப வேண்டியதான். என்ன மீனாக்கா, இந்த நேரத்துல போன் அடிச்சிருக்கிய? அந்த குடிகார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்லக்கா. என்னக்கா இந்த நேரத்துக்கு போனு? டேய், இந்த விக்ரம் பையனை நம்பி இருந்தேன்டா. பையவுல சாப்பிட்டுட்டு மட்டை ஆயிட்டான். தூங்குறன்னு தூங்குறான்டா. என்ன கொண்டு வீட்ல விடுறதுக்கு யாருமே இல்லடா. விக்ரம் அங்க இருக்கானா? ஆமா, ரோகிணி, விக்ரமே, நான், கிஷோரி இப்பதான்டா பத்திரிக்கை போனா. அப்ப அவன் கூட போயிருக்கலாம்ல. இந்த விக்ரம் பைய உள்ளதா அக்கா நான் கொண்டு விடுதற்கா கவலைப்படாம இரு, 10 நிமிஷம் கழிச்சு போவோம்னு சொன்னா. நீயும் நம்பி இருந்துட்ட அப்படிதானே? ஆமாடா, ரோகிணி மீன் குழம்பு வச்சிருந்தா. 2 தட்டு சோறு தின்னுருக்கான்டா இந்த விக்ரம் பைய. தின்னுட்டு மட்டை ஆயிட்டான்டா. நாங்க 2 பேரும் எழுப்புன்னு எழுப்புனோம், எந்திக்கவே மாட்டேங்கிறான். பச்சை புள்ள தூங்கின மாதிரி தூங்குறான்டா. சிரிக்காதடா, சீக்கிரம் வாடா, அக்காளுக்கு இருட்டுனாலே பயம். சரி மாமா, எல்லாரும் வீட்டுல தான்டா இருப்பாவ. நான் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டேன்னு கம்ப்ளைண்ட் வந்து குடுத்துறாவ. சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போடா. இப்ப விக்ரம் எங்க? அவன மட்டை ஆயிட்டானே. ரோகிணி நானும் சேர்ந்து பெட்ட தூக்கி போட்டுட்டா. அவ்வளவு தூக்கமா தூங்குறான்? பையன் உள்ள பல நாள் அப்புறம் இன்னைக்கு தான் தூங்கி இருப்பான்னு நினைக்கேன்டா. சரிக்கா, நான் வாரேன். சீக்கிரம் வாடா, மணி 11:30 மணி ஆக போகுதுடா. ஆமா, இங்க இருக்க வீட்டுக்கு போறதுக்கு 1/2 மணி நேரமா போகுது. 2 நிமிஷம் ஆகும். நான் வாரேன்க்கா. அக்கா, என்னடா? நான் குவார்டர்ஸ்க்குள்ள வரமாட்டேன். குவார்டர்ஸ் விட்டு வெளியில வந்திருக்கா. டேய், அக்காக்கு இருட்டா பயம்டா. குவார்டர்ஸ் வெளிச்சமா தான் இருக்கும். நான் குவார்டர்ஸ்ல வர மாட்டேன். அது வந்து ரோஹிணி இடத்துக்கு நான் வரமாட்டேன். நீ கேட்டுக்கு வெளியில வந்துரு, அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிடுறேன். வந்து தொலைறே. எப்போ வருவ? இந்த இப்ப கிளம்பிட்டேன், வாரேன். சீக்கிரம் வந்துடா. வந்துட்டேன்க்கா, வந்துட்டேன். சரி, அக்கால கொண்டு வீட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம்.
என்னக்கா அமைதியா இருக்க? அட பேதில போவ தெரியாம உன் வண்டில இருந்து ஏறிட்டேன். நீ என்னடா வண்டி ஓட்டுற? அவ்வளவுதாக்கா ஓட்டுறேன். அமைதியா இருக்கா? நான் கேரி கலங்கி போயிருக்கேன். டேய், எனக்கு பயமா இருக்கு. என்னை இறக்கி விடு. பேய்கிட்ட செத்தாலும் பரவாயில்ல. ஓ வண்டில நான் வர மாட்டேன். அதனாலக்கா பத்திரமா வந்து விட்டுருங்க. உன் பேச்சு ஒண்ணு சரியில்லையடா. டேய், உனக்கு அந்த பழக்கமே இல்லையா? எப்படிடா? என்ன பழக்கம்க்கா? சப்பா குடிகார பையகிட்ட பேசினா என்ன நடக்கும்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ வண்டி ஓட்டு. என்ன பத்திரமா வீட்டுல கொண்டு சேர்த்தா போதும். நான் கண்ணை மூடிட்டு இருந்துக்கிடுதேன். தப்பா நினைக்காதுக்கா. தம்பி கரெக்டா அக்கால கொண்டு வீட்டுல விட்டுருவேன். பாத்து போடா. பாத்தக்கா போறேன். நீ இப்ப இப்படியே வீட்டுக்கு போப்பாரா? ஆமாக்கா. விளங்கிரும். டேய் நான் சொன்ன கேளு. இன்னைக்கு இந்த வீட்ல இரு. நாளைக்கு அந்த வீட்டுக்கு போனா போதும். இல்லக்கா ஆதிரா காத்துட்டு இருப்பா. அவனை ஓட விட்டு அடிக்க போற பாத்துக்கிட்டே இரு. டேய் என்னடா இது புது பழக்கம்? ஏக்கா எப்பவுமா தானக்கா ஒன்னும் தப்பு இல்ல. அது விக்கிதாங்கா. பயவுல தானும் கெட்டு கூட இருக்கவனையும் கெடுத்து விட்டுதானே. அவனுக்கு இருக்குது. நீ வண்டியை ஓட்டு. அவங்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். டேய் விக்கி பயவுல இங்க வாயே. என்னக்கா? ஆமா 12 மணிக்கு எதுக்கு எனக்கு போன் அடிச்சீங்க? உன் ஒண்ணனுக்கு என்ன நீ வாங்கி கொடுத்த? நான் ஒண்ணும் வாங்கி கொடுக்கலையா? அவன் என்ன வீட்டுக்கு போலியாங்க? டேய் அவன் ஃபுல் மப்புல இருக்கான்டா. அக்கா என்னக்கா பேசுறீங்க? அவனுக்கு அது பழக்கமே கிடையாது. நீ மட்டும் என் கையில சிக்கனல வச்சுக்க. என்னக்கா? எடுப்பட்ட பையில வாங்கி கொடுத்ததே நீதானடா. நான் வாங்கி கொடுத்தனா? ஏக்கா அவன் என்ன ஓட விட்டு அடிக்க மாட்டான். நீ கொடுத்தனண்டா அவன் என்கிட்ட சொன்னா. சத்தியமா நான் கொடுக்கலக்கா. ஏய் இந்த பாட்ல கூட பத்திரமா வச்சிருக்கான்டா. நான் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்க? ஏக்கா அவனுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. இன்னொன்னு எனக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் தெரியாது. நான் விட்டுட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கான். அது எப்படிக்கா நான் அப்ப நீ இந்த பழக்கத்தை விடல? ஆனந்தி என்ன குழி தோண்டி புதைச்சிருவாக்கா. அந்த பழக்கத்தோட விட்டு பல மாசம் ஆச்சு. அதுல இல்லக்கா. டேய் நீ கொடுத்தனண்டா அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோக்கா சத்தியமா நான் இல்ல. சரி அவனை அங்கே நிக்க சொல்லுங்க. நான் வண்டி எடுத்துட்டு வரேன். அவனை வண்டி ஓட்டிட்டு வர சொல்ல வேண்டாம். அதான் சரி. அவன் ஃபுல் மப்புல தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். நீ சீக்கிரம் வா. சரிங்கக்கா. நம்ம தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா. சரி நான் அவன் அங்கிருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். சீக்கிரம் வாடா. ஏய் பொண்ணு தரா. அம்மாக்கா. டேய் அவன் உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கறாங்க. நீ என்ன வாங்கி குடிச்சிட்ட அப்படிதானே? நான் என்னத்த குடிச்சேன்க்கா? எனக்கு புரியல. அவன் தான் ஏதோ சத்து டானிக்னு கொடுத்தான். சத்து டானிக்கா? எதுக்கு? வாங்கக்கா. சரி அத உனக்கு கொடுத்தது யாரு? நமக்கு தெரிஞ்சவர் தான். ரோட்ல நின்னாரு. தம்பி கொடுத்தான்னு சொல்லி கொடுத்தாருக்கா. தம்பி கொடுத்தானா? அத நீ குடிச்சிட்ட? பாவி குடிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு. அது வீட்டை போய் குடிச்சுக்கலான்னு வச்சிருக்கேன்க்கா. சரி சரி நீ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போ. ஏன்க்கா இங்கே நிப்பாட்டிட்டீங்க? வீட்டுல வந்து மாமாட்ட சொல்லி விட்டுட்டு போறேன்க்கா. ஏறுங்க. போதண்டா சாமி. இது வரைக்கும் என்ன உசோட கொண்டு வந்து விட்டிய. அது வரைக்கும் உனக்கு நன்றி. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. வாங்க. ஓடடி மவனே. பொண்ணுக்கிற வாடா சின்ன நம்பி. அண்ணன் தம்பி பாக்குற வேலையாடா. ஏய் எவன்டா எனக்கு கொடுத்தா? என்னடா என்ன ஆளுகளே கொடுத்தான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நான் கொடுத்தேன்னு சொல்லி எவன் கொடுத்தான்? அதான்டா நமக்கு வீடு கூட பார்த்து கொடுப்பாரு புரோக்கரு. அவர் தான்டா. நீ கொடுத்தா கொடுத்தாரு. நான் கூட உன்ன போன் அடிச்சு கேட்டேன். ஆமா சீக்கிரம் வீட்டுக்கு போ சத்து டானிக்குன்னு சொன்னேன். நான் சொன்னேன் சத்து டானிக் உனக்கு கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன் அப்படி சொல்லல. சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா. ஐயோ சரி வா. சரி நீ இதுல இரு. அக்கால வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன். நான் பொறுப்பா விட்டுட்டு வரேன்டா. நீங்க நில்லு. ஆமா நீ வீட்டை விட்டு இங்க இருக்க வந்தா வீட்டுல பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்களா? பத்திரமா இருக்காண்டா. நீ போ நான் வந்துருவேன். என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? நல்ல நேரம் போனை போட்டு சொன்னீங்கக்கா. அவன் தண்ணி அளவில இல்ல. சரிக்கா நான் உங்களை கொண்டு விட்டுட்டு நான் என்ன கூட்டிட்டு போறேன். முதல்ல ஒழுங்கா வீடு கொண்டு சேரு. என்னதானே வீடு நான் போயிடுவேன். என்ன கூட்டிட்டு போ. இல்லக்கா நீ பயப்படுவல்ல? இதானே என் வீடு. நான் போயிடுவேன். நீ உன்னை கூட்டிட்டு போ. பார்த்து போ. போயிட்டு எனக்கு போன் பண்ணு. சரிங்கக்கா. சரி வண்டி விட்டு இறங்கு. நான் வண்டி விட்டுறேன். வேண்டாம் நான் தான் வண்டி ஓட்டுவேன். ஆமா அப்பதான் ஒரு போய் சேரல. வண்டி விட்டு இறங்க போறியா இல்லையா? துடைச்சு வந்துருச்சு. இறங்க. என்னடா நான் தானே எப்பவும் அதட்டுவேன். இப்ப நீ அதட்டுத. நீ பார்த்த வேலை அப்படி. டிக்கெட்டுக்குள்ள எந்திரிச்சிரு. சாரி நான் எந்திரிக்க.